டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போறது டிவிகே தலைவர் விஜயின் காரை மறித்து போராடிய தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டு இருந்த அஜிதா ஆக்குனல் தூத்துக்குடி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்காததை கண்டித்து விஜயின் காரை தன் ஆதரவாளர்களுடன் பனையூரில் மறித்தார். என்ன நடந்தது, எதற்காக இந்த கார் மறியல் போராட்டம்னா, என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் தூத்துக்குடியில தாவேக்காவுக்காக என்னமா உழைச்சாங்க, அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கலாம் எப்படி என்று சிலர் தூத்துக்குடியில் கேள்வி எழுப்புகிறார்கள். அஜிதா ஆக்னல் குறித்து கட்சியினர் சிலர் புகார்களை தெரிவித்தனர். விஜய் மக்கள் இயக்கமாக இருந்த போதே நீண்ட காலம் மாவட்ட தலைவர் பதவியில் இருந்தவர் பில்லா ஜெகன் சொந்த தம்பியை கொலை செய்த வழக்கு உள்ளிட்ட சில வழக்குகளில் தொடர்புடைய பில்லா ஜெகன் திமுக அபிமானியாகவும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனின் தீவிர ஆதரவாளராகவும் இருந்தார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறிய போது அதிலிருந்து விலகிய பில்லா ஜெகன் திமுகவில் ஐக்கியமானார். தனக்கு பதிலாக தனது சகோதரி அஜிதாவை தாவேக்காவில் மாவட்ட பொறுப்பை கவனித்துக் கொள்ள செய்தார். பில்லா ஜெகனுக்காக அவரது தங்கை அஜிதாவின் பேச்சை கேட்டு தாவேக்கா தொண்டர்கள் விஜயின் ரசிகர்கள் செயல்பட்டனர். இடையில் சஜி என்பவரை தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளராக தாவேக்கா தலைமையை நியமித்தது. அவருக்கு ஒத்துழைப்பு வழங்க மறுத்தார் அஜிதா என்றும், அஜிதா தன்னை இழிவாக பேசுவதாக விஜயிடமே புகார் செய்யும் நிலை உருவானது என்கிறார்கள். எல்லா மாவட்டத்துக்கும் புதிய மாவட்ட நிர்வாகிகளை அறிவித்த விஜய் தூத்துக்குடிக்கு மட்டும் மாவட்ட செயலாளர் அறிவிப்பை தள்ளி வைத்தார். இதனை தனக்கு சாதகமாக்கி கொண்ட அஜிதா தன்னை தூத்துக்குடி மாவட்ட பொறுப்பாளர் என்று தனக்கு தானே பேனர்கள் வைத்து வந்ததாகவும், அவரது அண்ணன் பில்லா ஜெகன் பின்னணி இருந்ததால் அவரை எதிர்த்து தாவேக்காவினர் குரல் கொடுக்க தயங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் திமுக எம்எல்ஏ டேவிட் செல்வின், அதிமுகவில் இருந்து அன்னை சரவணன், தூத்துக்குடி தொழிலதிபர் சாமுவேல் என பணபலம் உள்ள பலர் தங்களை தாவேக்காவில் இணைத்து கொண்டதால் மாவட்ட செயலாளர் பதவிக்கு கடும் போட்டி ஏற்பட்டது. இந்த நிலையில் புஷி ஆனந்த் குறித்து அஜிதா கடுமையாக விமர்சித்த ஆடியோ ஒன்று வெளியானது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்ட ஸ்ரீவைகுண்டம் தொகுதியை தவிர்த்து மீதமுள்ள 5 தொகுதிகளுக்கும் மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது. சம்பந்தப்பட்ட நிர்வாகிகளுக்கு தலைமையில் இருந்து அழைப்பும் அனுப்பப்பட்டது. அதில் அஜிதாவுக்கு அழைப்பு கிடைக்க பெறாததால் தனது ஆதரவாளர்களுடன் பனையூருக்கு வாலண்டியராக வந்திருந்தார் அஜிதா. காலையில் வந்த நேரத்தில் இருந்து கலங்கிய கண்களுடன் கட்சி அலுவலக வாசலில் காத்திருந்த அஜிதாவை கட்சியினர் சிலர் சமாதானப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர் தனக்கு தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம் ஆகிய 3 தொகுதிகளை அடங்கிய மாவட்ட செயலாளர் பொறுப்பு தர வேண்டும் என கேட்டு அடம் பிடித்தார். மேலும் புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு பணம் வாங்கி கொண்டு பதவி கொடுப்பதாக குற்றம் சாட்டினார். பாதுகாப்பு அதிகாரிகள் அஜிதாவையும் அவருடன் வந்தவர்களையும் அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் நகரவில்லை. இந்த நிலையில் விஜயின் கார் பனையூர் அலுவலகம் வந்தபோது அஜிதா தனது ஆதரவாளர்களுடன் விஜயின் காரை மறித்து நீதி கேட்டார். பாதுகாப்புக்கு வந்திருந்தவர்கள் அவர்களை விலக்கி கார் செல்ல வழி ஏற்படுத்தி கொடுத்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில் கட்சி அலுவலகத்துக்கு வெளியே மீண்டும் விஜயிடம் முறையிட வேண்டும் என்ற திட்டத்துடன் அஜிதா காத்திருந்த நிலையில் நிர்மல்குமார் மற்றும் ராஜ்மோகன் ஆகியோர் அஜிதாவிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த நேரத்தை பயன்படுத்தி விஜயின் கார் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பனையூரை விட்டு சென்று விட்டது. இதனால் இலவு காத்த கிளியாக காத்திருந்த அஜிதா ஏமாற்றத்துடன் செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டார்.
இது உள்கட்சி பிரச்சனை என்று நிர்மல்குமார் விளக்கம் அளித்தார். இதற்கிடையே புஷி ஆனந்தை சந்தித்த பின்னரே செல்வேன் என்று வாசலில் ஆதரவாளர்களுடன் அஜிதா பேசிக்கொண்டு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார். அஜிதாவிடம் சிக்காமல் இருக்க புஷி ஆனந்த் பின்வாசல் வழியாக காரில் ஏறி சென்று விட்டார். இதனையடுத்து தூத்துக்குடி மத்திய மாவட்ட செயலாளராக STR சாமுவேல் ராஜா நியமிக்கப்படுவதாக தாவேகா தலைமை அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டு அஜிதாவின் கோரிக்கையை முற்றிலும் நிராகரித்திருக்கிறது. டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி. மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். நன்றிகள் பல பல.